மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராட்சமே வந்திடுவார். இக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராட்சமே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவரின் காலம் வாவில் முழங்க தேவாதி தேவரை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராட்சமே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறினோம், வல்லவர் வாக்குதான் மாறிடவே. வானமும் பூமியும் மாறினோம், வல்லவர் வாக்குதான் மாறிடவே. தேவன் தூதர் பாடல் துணித்து தேவன் அவரை தரித்து போவே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராட்சமே வந்திடுவார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணி கவலை அங்கே இல்லை, தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராட்சமே வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தத்தை செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தத்தை செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், அரவணையோடு வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராட்சமே வந்திடுவார். ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பொற்கரத்திலே ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய சொந்த மாத்திரம் கேட்கப்படட்டும் சுவாமி. எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும், என்னுடைய செவிகளை திறந்தருளும். எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கும். எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும். உம்முடைய சத்திய வார்த்தையை கேட்கும்படியாக, கேட்ட வார்த்தையின்படி நடக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. மரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவனோடு இருக்கிற கர்த்தருடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
அதற்கு முன்பாக நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாத்திரமல்ல, இந்த நாளில நாங்கள் நினையாத வேளையில உங்களை மீண்டும், ஏன்னா சமீபத்துல தான் நான் உங்களை சந்திச்சுட்டு போனேன். பொதுவா நான் அப்படி வர்றதில்லை. ஏன்னா ஒரு ரவுண்ட் வர்றதுக்கு எனக்கு 1 வருடம் ஆகும். பல இடங்களுக்கு சுற்றி அப்படி வர்றதுக்கு, அடுத்த கண்டினியூட்டிக்கு வர்றதுக்கு 1 வருடமாவது ஆகும். ஆனால் ஆண்டவருடைய திட்டம், தீர்மானம் இந்த நாளிலே உங்களை முகமுகமாக சந்திக்க, உங்களை எல்லாம் கண்டு மகிழ்ச்சி அடைய, சந்தோஷப்பட, உங்கள் நிமித்தம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். ஆகவே கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். அதே போல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய ஊழியருடைய குடும்பத்தினர் மற்றும் பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், மாத்திரமல்ல இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் பலுகவும் பெருகவும் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு விசேஷமான காரியத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இன்னைக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு இணையாக ஆண்களும் இன்னைக்கு சபையில இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக குறிப்பாக பெண்களையும் ஊழியர் அவர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நிலை தொடர வேண்டும். ஒவ்வொரு வாரமும் இப்படி இருக்க வேண்டும். இன்னைக்கு உங்களுடைய பிரயாசங்கள், குறிப்பாக பாஸ்டருடைய பிரயாசங்கள், தாய்மார்கள் உடைய பிரயாசங்கள், சகோதரிகளுடைய பிரயாசங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்டு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபியுங்கள், கர்த்தரிடத்துல கேளுங்கள், கர்த்தரோடு பேசுங்கள். கர்த்தர் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு மகிமையாக மாற்றி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வாசியுங்கள். மார்க்கு 16வது அதிகாரம். சரி, மார்க்கு 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். சுவிசேஷத்தை நாம் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு கட்டளையை நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த வார்த்தையில் வெளிப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? எல்லாரும் அந்த பக்கம் கவனிக்கிறீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரைட், இப்பதான் ரைட் வரை. சரி, இப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லுகிறார். சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை. வெரி குட். அப்புறம் அவரை குறித்து தானே கேட்கலாமா? அவரை குறித்த வார்த்தை. அப்புறம் அப்புறம் அவ்வளவுதானா?
என்னம்மா நல்லா இருக்கியா? நீதான். சரி, சுவிசேஷம் என்றால் என்ன பாத்தீங்களா? நம்ம எல்லாம் வளர்ந்து வருகிறோம் இல்லையா? வளரும், கரெக்டா? வளர்கிறோம். எப்படி வளரணும்? எப்படி வளரணும்? வசனத்தின்படி வளரணும், கரெக்டா? சரி, நான் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். இப்ப நீங்க பொதுவா பொதுவா குடும்பத்துல இப்ப உங்களுக்கு குடும்பம் இருக்கிறது, கரெக்டா? குடும்பம் இருக்கு, உங்க நண்பர்கள் இருப்பாங்க, உறவுகள் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன பேசுவீங்க? பொதுவா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பீங்க, அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? என்னமா சொல்லுங்க, நிறைய வேகமா சொல்றீங்களே, சொல்லுங்க. கரெக்ட் தான், பேசுங்க. திட்டமிட்டு பேச முடியாது, அவங்க கேட்டா பதில் சொல்லலாம், அவங்க கேட்டாதான். ரைட், வெரி குட். எப்படி இருக்கீங்க? சூப்பர். பாருங்க பாத்தீங்களாமா, எவ்வளவு பெரிய வார்த்தையை சொன்னார் பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தையை சொன்னார். அதுதான் உறவு. அதான் உறவு. இப்ப கேட்டாதான் நான் பதில் சொல்லுவேன். பார்த்த உடனே எல்லாரும் இப்ப பார்த்த உடனே என்ன சொல்றோம்? ஸ்தோத்திரம். முதல்ல என்ன பண்றோம்? பார்த்த உடனே என்ன சொல்றோம்? ஸ்தோத்திரம் சொல்றோம். ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? இப்ப இந்த ரெண்டு வார்த்தை அவங்க கேட்டதுனால வந்ததா? இல்ல, நாம தான் சொல்றோம். என்னன்றோம்? பார்த்த உடனே தோத்துறையா. இப்ப நான் காலையில வந்த உடனே தோத்துறையா வந்துட்டீங்க, வாங்க அப்படின்னாரு இல்லையா? அது எல்லாருக்கும் இயல்பாக நடக்கிற ஒரு விசேஷம். ஆனா வாசிங்க உபாகமம் 11வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து சொல்லுங்கள். எவைகளை குறித்து? பத்தியா, நல்ல வார்த்தையை சொன்னீங்க. தேவனுடைய வார்த்தையை, நற்செய்தியை சொல்லுங்கள். இப்ப வாசிங்க, அதே 6வது அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிங்க. உன் இருதயத்தில் எழுதப்பட கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுறோமா? இப்ப நம்ம ஒரே வார்த்தையில முடிச்சிட்டோம். அவங்க கேட்டா தாங்க நாங்க சொல்ல முடியும். கரெக்டா தப்பா? பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விசேஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், பொறுப்பு கொடுத்திருக்கிறார், நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அதை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? இப்ப நான் ஒண்ணு இல்ல, கடந்த முறை வந்தேன், ஞாபகம் இருக்கா? எப்ப வந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? கடந்த முறை எப்பொழுது வந்தேன் ஞாபகம் இருக்கா? 2ஆம் தேதி வந்தேன். எந்த 2ஆம் தேதி? 3ஆம் மாசம் 2ஆம் தேதி, முதல் வாரம் வந்தேன். வெரி குட், கரெக்ட், சரியான பதில். ரொம்ப அழகா சொன்னாங்க. சகோதரிக்கு வாழ்த்துக்கள். ரைட்டா? சரி, நான் என்ன சொல்லிட்டு போனேன்? ஒரு விசேஷமான ஒரு விசேஷம் சொல்லிட்டு போனேன். ஒண்ணு, நிறைய பேசணும், அதுல ஒரு விசேஷத்தை ரொம்ப குறிப்பா சொல்லிட்டு போனேன். என்ன சொன்னேன் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு ஞாபகம் இருக்கு?
தேவனை தேவனை தவிர எனக்கு கேட்கலாமா? யார் நீங்களா? சத்தமா சொல்லுமா, சத்தமா பேசு, பயப்படாத பயப்படாத, தைரியமா. என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், இது வழக்கம், உங்களுக்கு பழக்கமான சபை, எனக்கு பழக்கமான சபை. நான் வழக்கமா சொல்றது என்ன, நான் என்ன கேட்பேன், ரெண்டு விஷயத்த சொல்லுவேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ரெண்டு விஷயத்த கண்டிப்பா என்ன பண்ணுவேன், சபைகள்ல கேட்பேன்னு சொல்லி இருக்கிறேன். என்ன ஒண்ணு என்னது, அது ரெண்டாவது. முதல்ல முதல்ல கேட்கறது என்னன்னா, டைமை பார்க்காதீங்க ரைட்டா அப்படின்னு கேட்பேன். சரியா? ரெண்டாவது, நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்பேன். அப்போ நீங்க தயங்குவீங்க, எல்லாருமே பதில் சொல்ல மாட்டாங்க, யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. அது பழக்கம். அது ஒரு அச்சம் இருக்கும். ஏன் அச்சம் அப்படின்னா, பயம், தயக்கம், என்ன தப்பாயிடுமோ அப்படின்ற ஒரு பாத்தீங்க. அவர் இப்ப எல்லாரும் இப்ப ஐயா உங்க பேர் என்ன, உங்க பேரு மணி. எல்லாரும் மணியா இருந்தாக்கா மணியா இருக்கும், சபையெல்லாம் எப்படி இருக்கும், மணியா இருக்கும், மணியா முத்தா இருக்கும் இல்லையா? எல்லாரும் மணி மாதிரி இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா? அது அந்த பழக்கத்துக்கு வந்துடணும், அப்படி வந்துடணும். அதுக்குதான் நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க என்ன சொன்னாலும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நீங்க என்ன எது சொன்னாலும் உங்களுக்கு ஒரு தோணும், ஒரு வார்த்தையில கேள்வி கேட்டா உங்களுக்கு பதில் சொல்ல ஒரு தயக்கம் இருந்தாலும் நீங்க தாராளமா சொல்லுவீங்க. அப்படி சொன்னாலும் நீங்க பயப்பட வேண்டாம், ஏன்னா அது தப்புன்னு நானு சொல்ல மாட்டேன். இல்ல அது ரைட். ஓகே மணி ஒரு நிமிஷம். ஐயோ, மணி ஒரு நிமிஷம். நான் சொல்றத கேட்கணும் ரைட்டா? நான் கேட்டாதான் பதில் சொல்லணும் ரைட்டா? புரிஞ்சு கொள்ளுங்க, டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, டிஸ்டர்பன்ஸ் கூடவே கூடாது. கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்லணும். ரைட்? கேளுங்க, நல்லா கவனிங்க. இப்ப நான் என்ன, நீங்க சொன்னது தவறுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த சரியான பதிலை, ஒருவேளை தவறா இருந்தாலும் சரியான பதிலை செய்தியூடாக சொல்லிக்கொண்டே போய்விடுவேன். அப்ப என்ன பண்ணணும், செய்தியை கவனமாக கேட்க வேண்டும் ரைட்டா? அந்த ஃபாலோ, அந்த தொடர் அப்படியே கவனமாக கேட்டுக்கொண்டு வந்தால் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும் ரைட்டா? வெரி குட். நல்லா கவனிங்க. இப்ப கடந்த வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளி இல்லையா? வெள்ளிக்கிழமை என்ன நாள்? குட் ஃப்ரைடே. வெரி குட். அந்த குட் ஃப்ரைடேல நான் ஒரு சபையில பேசிக் கொண்டிருந்தேன். பள்ளிப்பட்டுன்ற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு சபையில பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. அதுல அவங்க வேற ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள். அவங்க யாருன்னா, அவங்க ரெண்டு பேருமே அட்வொகேட்ஸ் ரைட்டா? புரியுதா நான் சொல்றது? ரெண்டு பேருமே அட்வொகேட், ஹைகோர்ட்ல வாதாடுகிற அந்த பயிற்சி பெற்றவர்கள் வந்தாங்க. அவங்க உட்கார்ந்து செய்தியை கேட்டு கொண்டிருக்கிறார். அப்ப அவங்கள பார்த்த உடனே அவங்க நெத்தியில இருக்கிற திலகம் எனக்கு கண்ணில் பட்டது. நான் உடனே அந்த சகோதரியை பார்த்து நான் கேட்டேன், அம்மா அந்த சகோதரியே, நீங்க அந்த நெத்தியில பொட்டு வச்சிருக்கீங்க இல்லையா, அது எதுக்கு வச்சிருக்கிறீங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ரைட்டா? உங்களுக்கு தெரியுமாமா? உங்களதான் தெரியாது, பத்தியா? தெரிய மாட்டேங்குது. நம்ம வழக்கமா வச்சிருக்கிறோம், தவறு இல்லை. புரிந்து கொள்ளுங்கள், வசனம் அதை சொல்லுகிறது என்பதுதான் முக்கியம். வாசியுங்கள். அதே 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எவைகளை ஒரு நிமிஷம். எவைகளை என்றால் 6வது வசனத்தை வாசிக்கணும். கட்டளை விடுகிற என் வார்த்தைகள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ
அந்த வார்த்தைகளை தான் ஆண்டவர் 8வது வசனத்துல என்னன்னு சொல்றார்? அவைகளை என்று ஆரம்பிக்கிறார். வாசிங்க. கையில என்ன பண்ணணும்? அடையாளமா கட்டிக்கணும். அடுத்தது கவனிச்சு கொள்ளுங்க, கவனிச்சு கொள்ளுங்க. திலகம் வச்சிருக்கிற சகோதரிகள் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்க சொல், அவைகளை கண்களுக்கு கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கடவுது. புரியுதா நான் சொல்றது? அப்ப இந்த விசேஷமும் எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. ரைட்டா? இந்த காரியத்தை அந்த சகோதரிக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நான் அவங்க கிட்ட இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கணுமே, நீங்க கேட்கலையே அப்படின்னு நான் கேட்டேன். இல்லையா? இங்க ஒரு சகோதரி தலையை குனிச்சிக்கினாங்க. நீ இப்ப நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டேன்? நான் உங்ககிட்ட என்னமா கேள்வி கேட்டேன்? ஏன் பொட்டு வைக்கிறீங்கன்னு கேட்டேன். நீங்க என்ன பதில் சொன்னீங்க? தெரியல அப்படின்னு சொன்னீங்க. தெரியாததுக்கு நான் பைபிள்ல இருந்து வசனத்தை உங்ககிட்ட சொன்னேன். இப்ப அந்த வசனத்தை உள்வாங்கின நீங்க உடனடியா ஒரு கேள்வியை நீங்க கேட்டிருக்கணும். யாருக்காவது, அவங்க இல்லைனாலும் வேற யாருக்காவது தோணுதா? என்ன தோணுது? கை தட்டுங்க, கை தட்டுங்க. வெரி குட், வெரி குட். கரெக்டான பதில். இப்படிதான் கேள்வி வரணும், இப்படிதான் கேள்வி வரணும். இப்படி கேள்வி வந்தால்தான் தெளிவு வரும், பதில் வரும். பதில் வந்தால் என்ன வரும்? தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைத்தால் நான் வளர முடியும். இல்லையா? இப்ப அந்த பக்கம் தயவு செஞ்சு என்ன மட்டும் கவனிக்கணும், என்ன மட்டும் கவனிக்கணும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப இந்த அடிப்படை ரொம்ப முக்கியம், இந்த அடிப்படை. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்படிதான் நாம் அபியாசம் செய்ய வேண்டும். இப்ப வசனத்தை கேட்கிறோம், கரெக்டா? வசனத்தை கேட்கிறோமா? கேட்கிறோம். ஆனா என்ன பிரச்சனை என்றால், நமக்கு அது மறந்து விடுகிறது. கரெக்டா? இது இயல்பு, இது இயல்பு. மறந்து விடும், கண்டிப்பாக மறந்துடும். இப்ப நேற்றுக்கு என்ன சாப்பிட்டீங்கல்ல, காலையில என்ன சாப்பிட்டீங்கன்றது கொஞ்சம் ஞாபகம் இருக்கலாம். நைட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிப்போம். அதுக்கு மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் தயக்கம் வரும். காலையில முந்தா நாள் காலையில என்ன தெரியவே தெரியாது, இல்லையா? ஆனா எப்ப அது நினைவுக்கு வரும் அப்படின்னா, நான் நினைச்சு பார்த்தா, இப்ப காலையில இன்னைக்கு உப்புமா செஞ்சோம், நேற்றுக்கு என்ன பண்ணோம்? தோசை செஞ்சோம் அப்படின்னு ஒரு நினைவுபடுத்தினாக்கா என்ன வரும்? ஞாபகத்துக்கு வந்துடும். அப்படிதான். அப்ப என்ன, நான் எனக்கு ஞாபகம் இல்லைன்னா மறந்துருதுன்னு அர்த்தம் இல்லை. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு அது நினைவுல இல்லாம போறதுக்கு காரணம், நான் அதை திரும்ப திரும்ப என்ன பண்றது இல்லை, அபியாசம் பண்ணுவது இல்லை. ஆகவே எனக்கு மறந்து விடுகிறது. அப்போ அபியாசம் செய்ய வேண்டும். திரும்ப திரும்ப ஒரு விசேஷத்தை நான் திரும்ப திரும்ப செய்ய செய்ய அதுவே என்ன ஆயிடும்? திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செஞ்சா என்ன ஆயிடும்? பழக்கமாகிவிடும். கரெக்டா? பழக்கமாயிடும், பழக்கமாயிடும். அப்ப பழக்கம் தான் என்னவாகும்? பழக்கம் என்னவாகும்? வழக்கமாகும். பழக்கம் வழக்கமாகிவிடும். நீங்க தூக்க கண்ணிலேயே நடந்தீங்கன்னா கூட ரைட்டா கரெக்டா போய் பெட்ல படுத்துருவீங்க. ஏன்னா வழக்கம் ஆயிடுச்சு, இல்லையா? இந்த ஒரு நேரம் இங்க பாய போடுறது, இங்க இந்த பக்கம் பாய போடுறது, அந்த பக்கம் பாய போட்டா சந்தேகம் வரும், இல்லையா? ஒரே வழக்கமா இருந்தா என்ன பண்ண முடியும்? ஓ இந்த பக்கம் தாங்க, இங்கதான் ரைட் இல்லைன்னா கூட என்ன ஆயிடுச்சு, அப்படியே தடவி போயிட்டு என்ன பண்ணிடுவோம்? படுத்துடலாம். வெரி குட். சரி, அப்ப நாம என்ன செய்யணும் என்றால், கேட்கிற வசனத்தை நாம் திரும்ப நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். எத்தனை பேர் செய்யறோம் அந்த மாதிரி? யாரும் செய்யறது இல்லை. இனிமே செய்யணும். இனிமே என்ன பண்ணணும்? செய்ய பழகணும். இப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, சுவிசேஷம் என்றால் என்ன என்று கேள்வி கேட்டேன். இதற்கான பதிலை நான் ஏற்கனவே உங்களுக்கு 2-3 முறை சொல்லி இருக்கிறேன்.
இதற்கான பதில சொல்லியும் இருக்கிறோம். ஆனாலும் என்ன பண்ணல, எனக்கு அது தெரியவில்லை. இப்ப அதைதான் நான் என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப ஒரு விசேஷத்தை நான் செய்யும் பொழுது அது எனக்கு பழக்கமாகும், அதுவே எனக்கு வழக்கமாகிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் சகல ஜனங்களுக்கும் என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இப்ப நான் அங்க போயினே இருக்கு. நீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இப்ப இவனுக்கு மறுபடியும் உங்ககிட்ட ஒரு விசேஷத்தை சொல்லிட்டு நான் மறுபடியும் எங்க போறேன், மறுபடியும் செய்திக்கு போயிட்டேன். இப்ப அந்த அம்மா தலை குனிஞ்சுனே இருக்கிறாங்க. கேள்வி கேட்டம்மா என்ன கேள்வி கேட்டாங்க? என்ன அப்படி கேட்கல. பத்தியா, கேள்வியை கரெக்டா இல்ல கேட்கணும். நாங்க ஏன் வைக்கிறது இல்ல அப்படின்னு கேள்வி வருது இல்லையா? எல்லாருக்குமே இப்போ எல்லாருக்குமே அது தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப சில பேர் மட்டும்தான் பொட்டு வச்சிருக்கிறாங்க. நம்ம யார், நம்ம வழக்கத்துல இருக்கிறவங்க யாருமே என்ன பண்றது இல்ல, பொட்டு வைக்கிறது இல்லை. ஏன்? பைபிளே சொல்லி இருக்கேன், வார்த்தை இருக்க, கண்ணுக்கு நடுவுல அடையாளமா வச்சுக்கன்னு சொல்லி இருக்கேன். என்னது எது அடையாளம்? வார்த்தையை அடையாளமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கேன். நான் ஏன் வைக்கவில்லை என்ற கேள்வி வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஏன்னா அது பெரிய சப்ஜெக்ட். இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு ரொம்ப நிறைய விஷயங்களை சொல்லி போகணும், நேரம் கடந்துரும். குறிப்பா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். அதாவது என்ன என்றால், வெள்ளிக்கிழமை ஆண்டவர் என்ன பண்ணாரு? பாடுகள் பட்டு மரித்து ரத்தம் சிந்தி மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த இஸ்ரவேலர்களை எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசே என்ன பண்ணுகிறார், இஸ்ரவேலர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். ஆண்டவர் சொல்றார், நீ போய் என்ன பண்ணு, பார்வோன் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கு, பார்வோன் கிட்ட போய் சொல்லி அவங்கிட்ட மக்களை விடுவிக்க சொல்லி அவன்கிட்ட சொல்லு என்று சொல்லுகிறார். பார்வோன் என்ன பண்றான், விடுவிக்க முடியாது, நான் அனுப்ப மாட்டேன், ஐயா அவங்க எனக்கு வேலை செய்யறாங்க, நாங்க விட்ட எங்களுக்கு வேற யாரு வேலை செய்யறது, அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி, இப்ப அப்படி அவன் தடை போடுகின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், 10 வாதைகளை அனுப்பினார். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? 10 வாதைகளை அனுப்பினார். அதுல 10வது வாதை என்ன வாதை? தலைச்சன் பிள்ளை சங்கார வாதை. புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நேரம் கருதி நான் வேகமா சொல்றேன். இன்னொரு நாளைக்கு இதை ஸ்பெசிபிக்கா இதை பற்றி மட்டுமே பேச முடியும், இதை மட்டுமே பேசலாம் வேகமாக. இப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. தலைச்சன் பிள்ளை சங்காரத்தை ஆண்டவர் எகிப்து தேசத்தில் அனுமதித்தார். அப்படி அனுமதிக்கும் போது அந்த பார்வோன் இருந்து கடைநிலை ஊழியர் வீடு வரைக்கும் எல்லா தலைச்சன் பிள்ளையும் மரித்தது. மரித்தது. ஆனால் அதே எகிப்து தேசத்துல அதே ஊர்ல வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்கள், கோசேன் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு மட்டும் தலைச்சன் பிள்ளை சங்காரம் நடக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நடக்கல இல்லையா? அந்த கேள்வி வரணும் இல்லையா? ஏன் நடக்கல? ஒரே ஊர்ல எல்லா ஜனங்களும் தலைச்சன் பிள்ளை, எல்லா தலைச்சன் பிள்ளையும் சங்கரிக்கப்பட்டது. ஏன் அதே ஊர்ல அதே நாட்டுல வாழ்ந்து கொண்டிருந்த எகிப்தியருக்கு நடக்கல அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் அங்க ஒரு ரகசியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். ரகசியத்தை அவர்களுக்கு மட்டும் சொல்றார். இப்ப உங்க பாஸ்டர் என்ன பண்றாரு, நீங்கெல்லாம் வாங்க சபைக்கு வாங்க, வார்த்தையை கேளுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று அழைக்கிறாரா? எல்லாரும் அழைக்கிறார். நீங்க உங்களுக்குள்ள கேள்வி வரணும், எதுக்கு பாஸ்டர் என்ன கூப்பிடணும் இல்லையா? எதுக்கு கூப்பிடணும்? நான் வந்தா வரேன், வரலன்னா போறேன், என்ன எதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஏன் உங்களை அழைக்கிறார் என்றால், ஆண்டவருடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார். புரியுதா? ஒன்னும் சத்தமே காணும். வேகமா ஹல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. பத்தியா? தேவனுடைய ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவர் உங்களை அழைக்கிறார். அதற்காக தான் ஒரு ஊழியர் இங்கே இருக்கிறார்.
எங்களையும் ஊழியராக ஆண்டவர் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று ஊழியத்தை செய்ய அனுமதித்திருக்கிறார் என்றால் ஏன்? தேவனுடைய ரகசியங்களை சொல்வதற்காக. ஹல்லேலூயா. சரி, என்ன ரகசியத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார் என்றால், அவர் என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ணுப்பா, உங்க ஜனங்களுக்கு போய் சொல்லு, என்னன்னு சொல்லு, ஒரு வயதுள்ள ஆட்டுக்குட்டியை எடுக்க சொல்லு, அதை ராத்திரி என்ன பண்ணு, பலி செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்து வாசிங்க. 9வது வசனத்தை வாசிங்க. அது 6:9. அவைகளை நிலைகளிலும் இப்ப வாசல் இருக்கு இல்லையா, இது நிலைக்கால், அது மேல் சட்டம் இல்லையா. வாசல், வீட்டு வாசல் இருக்கு இல்லையா, வாசல் தெரியுதா? வீட்டு நிலைக்கால் என்பது எது? நிலைக்கால்னா எது? 2 சைடுல இருக்கிறது நிலைக்கால், மேல் சட்டம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த பலி செலுத்தின ரத்தத்தை இல்லையா, அதை எடுத்து என்ன பண்ணு, அந்த மேலையும் நிலைக்கால்களையும் பூசு. இன்னைக்கு நம்ம பழைய வழக்கம் என்ன தெரியுமா? உங்க பழைய வீடுகள்ல பார்த்திருப்பீங்கன்னா கீழே என்ன போடுவாங்க? நிலைக்கால்ல என்ன போடுவாங்க? அதுதான் இது. புரியுதா? அதுதான் இது. சரியா? ஏன் அப்ப அப்படி பூசினால் சங்கார தூதன் வரும்பொழுது அவன் எந்த வீட்டுல ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டை விட்டு பூசாத வீட்டுல என்ன பண்ணுவான்? சங்காரத்தை நடத்தி அடுத்த வீட்டுக்கு போவான். இதுதான். அப்போ அந்த சங்காரம் எனக்கு நடக்க கூடாது என்பதற்காக ஆண்டவர் ஒரு ரகசியத்தை சொல்லி அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதுனால அவர்கள் மட்டும் கடைபிடித்து அந்த அழிவிலிருந்து அவர்களை காத்துக் கொண்டார்கள். அப்போ மோசே என்ன சொல்றாரு? அந்த ஜனங்கள் பிரயாணம் பண்ணும்போது, அப்பா இப்படியெல்லாம் உங்களை ஆண்டவர் காப்பாத்தினாரு, இதை நீ என்ன பண்ணிடும்? மறந்துடக்கூடாது. ஆண்டவர் எப்படியெல்லாம் என்னை காப்பாற்றினாரு, எவ்வளவு பாடுகளோடு நான் அங்கே இருந்தேன், அடிமையாக இருந்தேன், எனக்கு கொடுமைகள் நடந்தது, என்னை பாதிப்புக்குள்ளாக இருந்தது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பலத்த கரங்களினாலே நம்மை அணைத்து கொண்டு கழுகி சுமக்கிறது போல தன் கரங்களிலே சுமந்து கொண்டு நம்ம என்ன பண்ணாரு? நடத்தி கானான் தேசத்திற்குள் நடத்த போகிறாரு. அப்ப நீ என்ன பண்ணுன்னு மறந்துடாத இதெல்லாம். ஏன்னா உங்க பிள்ளைங்களுக்கு தெரியாது. பிள்ளைங்களுக்கு தெரியுமா? பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது 440 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. பிள்ளைங்களுக்கு தெரியாது. அப்ப நீ என்ன பண்ணு, இத நீ இங்க மாதிரி அடையாளம் வச்சுக்கொண்டா உன் பிள்ளை உன்னை கேட்கும், நீ ஏமா அந்த அடையாளம் வச்சிருக்கிற, எதுக்கு நீ பொட்டு வைக்கிற அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? தெரியாதுங்க, தெரியாதுப்பா, எங்க அம்மா எனக்கு சொன்னாங்க நான் வச்சுக்கினேன், அவங்களுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க வச்சுக்கணும், ஆனா எதுக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லாதம்மா. என்னன்னு சொல்லணும்? இது ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை எனக்கு வெளிப்பட்டு அந்த வார்த்தையானவர் என்னை வழி நடத்தி என்னை தோள் மீது சுமந்து வருவது போல சுமந்து கொண்டு என்னை கொண்டு வந்து கானான் தேசத்துல கொண்டு வந்து விட்டார். ஆகவே அதற்கு அடையாளமாக தான் நான் என்ன பண்றேன்? இப்போ அந்த பொட்டை வச்சுக்கிறேன். ஏன்? சங்கார தூதன் என் மீது தன்னுடைய கரத்தை வைத்து விடக் கூடாது என்பதற்காக. அதுலயும் குறிப்பா என்ன போட்டு வைக்கிறீங்க? என்ன போட்டு வைக்கிறீங்க? என்ன 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 போட்டு வைக்கிறீங்க? ஸ்டிக்கர். அது என்ன கலர்ல இருக்கு? ரெட் கலர். ரெட்டா? ஏன் ரெட் கலர்? ஏன்னா ரத்தம். அப்போ ரத்தத்தை நீங்க என்ன பண்றீங்க? அங்க அடையாளமா வச்சிருக்கிறீங்க. சரி, இப்ப அம்மா சகோதரி கேட்ட பதிலுக்கு வரேன். இப்ப இவ்வளவு விஷயம் சொல்லிட்டேன், அப்ப நான் ஏன் வைக்கல? நானும் வைக்கணுமா இல்லையா? இல்லையா? நானும் வைக்கணும் இல்ல, எனக்கு வைக்கணுமா இல்லையா? அப்போ அங்கதான் நமக்கு ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, அது ஆட்டின் ரத்தத்தை அவர் என்ன பண்ணாரு? அவங்க நடத்தி கொண்டு வரும்போது அந்த ரத்தத்தை என்ன பண்ணாங்க? நிலைக்கால தெளிச்சாங்க. இப்ப ஆண்டவர் தன்னையே ஆடாக பலியாகி சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி, அந்த ரத்தம்
உங்கள் மீதும் என் மீதும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எனக்கு தேவையாது, இப்ப எனக்கு தேவையில்லை, இப்ப எனக்கு என்ன பண்ணல, தேவையில்லை. ஆகவே நான் என்ன பண்ணிட்டேன், அதை எடுத்துட்டேன். ஏன்னா ஆண்டவருடைய ரத்தமே என் மீது இருக்கிறது, எனக்காக பலியான அவருடைய ரத்தமே என் மீது இருக்கிறது. அந்த ரத்தம் என்னை நீக்கும், அந்த ரத்தம் என்னை காப்பாற்றும், அந்த ரத்தம் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு அடையாளமாகத்தான் நாம என்ன பண்றோம், திருவிருந்து என்று சொல்லி ஆண்டவருடைய ரத்தமாகிய அந்த சாக்கிரமத்தை திராட்சரசமாக எடுத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி, ஆண்டவரே நீர் எனக்காக பலியானீர், எனக்காக ரத்தம் சிந்தினீர், ஆகவே அதை நினைவு கூற நான் இந்த திராட்சரசத்தை உம்முடைய ரத்தமாக நினைத்து எனக்காக சிந்தி பாடுகள் பட்டு கொடூர மரணத்தை ஆண்டவரே எனக்காக எய்தினீரே என்று சொல்லி அதை நாம் பருகுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆண்டவர். அப்ப அப்பம் என்னது, அவருடைய சதை, அவருடைய உடம்பு. அவருடைய உடம்புல தானே ரத்தம் இருந்தது, அதை தானே சவுக்கால் அடிச்சாங்க, அதை தானே முள்முடி சூட்டினாங்க, அதை தானே கல்லாக, அதாவது கையில ஆணிகளால் கடாவினாங்க, காலில் கடாவினாங்க. அதை நினைவு கூறுகிற வண்ணமாக அப்பத்தை நாம் சாப்பிடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சுவிசேஷம் என்றால் என்ன? பிறப்பு உடனே மறிச்சிருது இல்ல. உடனே மறிச்சாரா? ஆண்டவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு இந்த பூமியில? 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். அப்ப 33.5 ஆண்டுகள் வாழ்ந்த ஆண்டவர் பிறந்தார், எனக்காக பிறந்தார், மனிதனாக அவதரித்தார், நம்மை மீட்பதற்காக. நாம் வாழ்ந்த இந்த பூமியில நம்மோடு மனிதரோடு மனிதராக வாழ்ந்தார். இரண்டாவது வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தார்? நன்மை செய்கிறவராக வாழ்ந்தார். நன்மை செய்கிறவராக இல்லையா? நமக்கு போதனைகள் செய்தார். நீ இது செய்யாதமா, தப்பு, இப்படி நட, நீ நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். யோவான் 14:6 சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்ற அந்த வாக்கியங்களை எல்லாம் நமக்கு சொல்லி, அவருடைய வார்த்தையில கவனமா இருங்க, அவருடைய வார்த்தையை கை கொள்ளுங்க, அவருடைய வார்த்தையில நடங்க, அப்பொழுது என்ன பண்ணுவீங்க, நீங்களும் என்னோடு கூட உயிரடைவீர்கள். உயிரடைந்து, எப்படி உயிரடைந்து? நித்தியமான வாழ்வுக்குள் நீங்கள் கடந்து வருவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ பிறப்பு நம்பர் 1, பிறப்பு, அப்புறம் 2 வாழ்வு, 3வது இறப்பு, 4வது உயிர்ப்பு, 5வது பரமேறி சென்றார், 6வது மீண்டும் வரப்போகிறார், 7வது நமக்கு நித்திய வாழ்வு அளிக்க வரப்போகிறார். இது அத்தனையும் என்னது? இது அத்தனையும் என்னது? சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி. நற்செய்தி என்றால் என்ன? காஸ்பல். இப்ப எல்லாரும் பிறக்கிறாங்க உலகத்துல இல்லையா? எல்லாரும் பிறக்கிறாங்க. ஆனால் எல்லோருடைய பிறப்பும் என்ன ஆகல? நற்செய்தியாக நமக்கு வெளிப்படவே இல்லை இல்லையா? இன்னைக்கு நிறைய மகான்கள் இல்லையா? நிறைய மகான்கள் பிறந்திருக்கிறாங்களா? உலகத்துல நிறைய மகான்கள் பிறந்தார்கள். நிறைய மகான்கள் தியாகம் செய்தார்கள், நமக்காக நிறைய தியாகங்கள் செய்திருக்கிறாங்க. எல்லா மகான்களும் செய்தார்கள். ஆனால் எந்த மகானும் செய்யாத ஒரு காரியத்தை ஆண்டவர் மட்டும் செய்தார். என்ன செஞ்சார்? என்ன செஞ்சாரு? ஐயையோ, யோசிக்கவே மாட்டேன்றீங்க. ஏன் பயந்துட்டீங்க? தாராளமா சொல்லுங்க. இப்ப எல்லாரும் பிறக்கிறாங்க இல்லையா? எல்லாரும் பிறந்தார்கள். இப்ப நிறைய மகான்கள், நிறைய பேர் சொல்லலாம் இல்லையா? நிறைய பேர் நமக்காக நிறைய காரியங்களை, நமக்கு விடுதலையை கொடுத்தவர்கள், விடுதலையை வாங்கி கொடுத்தவர்கள், அதற்காக மரித்தவர்கள் நிறைய பேர். ஆனால்
அவர்கள் எல்லாம் செய்யாத ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார் என்றால் அதுதான் உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. என்னமா நீங்க மெதுவா சொன்னா என் காதுக்கு வராதுமா. அப்போ நிறைய மகான்கள் இந்த பூமியில பிறந்தார்கள், நிறைய மகான்கள் பிறந்தார்கள், நிறைய நல்ல காரியங்களை செய்தார்கள். அதை எதையும் நம்ம மறந்துவிட முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு மட்டும் ஒரு சிறப்பு இருக்கிறது என்றால் அதுதான் மரித்தும் உயிரோடு இருக்கிற தேவன். வேற யாருக்கும் இந்த மகிமை கிடையாது, இந்த வாய்ப்பு கிடையாது. அவர் உயிரோடு இருக்கிறார். ஏன் உயிர்த்தார்? ஏன் உயிர்த்தார் என்றால் அவர் சொல்லுகிறார், நீங்களும் உயிரடைவீர்கள், நாமும் உயிரடைவோம், நாம் நித்திய நித்தியமாக வாழ்வோம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக ஆண்டவர் உயிரடைந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த சுவிசேஷத்தை குறிச்சுக்கிட்டீங்களா? குறிச்சுக்கிறீங்களா? எல்லாரும் குறிச்சுக்கிறீங்களா? இப்ப சுவிசேஷம் என்றால் என்ன? பிறப்பு, வாழ்வு, இறப்பு, உயிர்ப்பு, பரமேறுது. உயிர்த்த பிற்பாடு தானே பரமேறி போனாரு. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் இல்லையா? ஆண்டவர் உயிரடைஞ்ச பிற்பாடு ஒரு 40 நாள் அந்த பூமியில இருந்து அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தி 40வது என்ன பண்ணாரு? பரமேறி சென்றார். அடுத்தது பரமேறி சென்றார். அடுத்தது வருகை, நான் மறுபடியும் வருவேன், வரப்போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். மறந்துடாதீங்க. இப்ப அந்த இடத்துலதான் வரேன். இப்ப நாம என்ன நினைச்சுக்கிறோம்? அவர் எப்பவும் மெதுவா வருவாருங்க. என்ன நினைச்சுக்கிறோம்? மெதுவா வருவாரு, கொஞ்ச நாள் ஆகும், அதுக்குள்ள நாம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அப்புறம் போய் என்ன பண்ணலாம், ஐயா என்ன மன்னிச்சிருங்கன்னு போய் நின்றுடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ரைட்டா? அப்படிதான் நினைச்சுக்கிறோம். இப்ப கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டா பரவாயில்லையா? கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டா பரவாயில்லையா? கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பத்தலையே. ரைட், உற்சாகமாக்குறீங்க, உற்சாகமாக்குறீங்க. இப்ப அந்த இடத்துக்கு வரேன். எந்த இடத்துக்குன்னா, வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளி நடந்துச்சு இல்லையா? அப்ப என்ன நடந்துச்சு? ஆராதனையில என்ன பண்ணாங்க? 7 வார்த்தையை பேசுனாங்களா? எல்லாரும் 7 வார்த்தையை பேசுறாங்க. நம்ம வழக்கமா கேட்டுக்கிறோம். வருஷம் என்ன பண்றோம்? 7 வார்த்தை 7 வார்த்தை 7 வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். கரெக்டா? கேட்கிறோம். முதல் வார்த்தை என்ன வார்த்தை? அத நல்லா சொல்லுங்க. மன்னிப்பு. என்னன்னு கேட்கிறாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். கரெக்டா? சரி. 2வது வார்த்தை என்ன? என்ன சொல்றாரு? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் சொன்னாரா? சரி. இப்ப நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன், எந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? மறுபடியும் ஆரம்பிக்கணும் பழைய இடத்துல இருந்து. கேள்வி கேட்கணும்னு சொல்லிக்கிறேன்னா, எல்லா இடத்துலயும் கேள்வி இருக்கணும். நமக்குள்ள ஒரு மனசுக்குள்ள சிந்திக்கணும். நாம என்ன சிந்திக்கணும்? இப்ப முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? மன்னிப்பு. என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களுக்கு. யாரை மன்னிக்க சொல்றாரு? யாருமா? கஷ்டப்படுத்தினவங்க. நீ கஷ்டப்படுத்தலையா? அப்போ யாரு மன்னிக்க சொன்னார்? அப்போ ஐயோ ஏமா யார பத்தியா அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க பாருங்க. சொல்லுங்க, நீங்க சொன்னது கரெக்ட். சொல்லுங்க. உங்களை ரைட்டு. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாரையும், மக்களை பொதுவா இல்லையா, எல்லாரையும் மன்னிக்க சொன்னாரா? ரைட்டு. மன்னிக்க சொன்னா எல்லாருக்கும் மன்னிப்பு கிடைச்சிச்சா? கிடைச்சிருக்கணுமா? கிடைச்சிருக்கணும். அப்ப ஏன் 2வது வார்த்தை நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு போனாருங்க? ஏன்னா சிலுவையில் அறையும் போது எத்தனை பேர் அறைஞ்சாங்க? 2 கல்லறைகளை சேர்ந்து அறைகிறார்கள்.
ரைட்டா? ரெண்டு கலரை சேர்த்து அறைகிறாங்க. சிந்தியுங்கள், தயவு செய்து சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் அதுலயே ஒரு பெரிய ரகசியத்தை வச்சிருக்கிறார். சாதாரண கிடையாது, சாதாரண வார்த்தை அல்ல அது. ஆண்டவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்படியானால் எல்லாருக்காகவும் மன்னிக்க சொன்னார். அப்படியானால் அது யூனிவர்சல் என்றால் பொதுவான மன்னிப்பு. ஹல்லேலூயா, பொதுவான மன்னிப்பு. ஆனா ரட்சிப்பின் அனுபவம் என்பது அவரவருடைய கிரியையின் அடிப்படையானது. அதனாலதான் ரெண்டு கள்ளர்கள் அங்கே இருந்தார்கள். ஒருவன் என்ன சொல்றான், ஆண்டவரை பார்த்து, என்னையா பத்தியா, நீ கூட மேல வந்துட்டியா, என் கூட வந்துட்டியா, நீ என் கூட தான், உனக்கு என்ன வித்தியாசமான மரணம் வந்துச்சு? நான் தப்பு பண்ண, நீ தப்பு பண்ணல, உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே இல்லையே. என்ன மாதிரி நீ கூட தான் சிலுவையில தொங்கிக்கிற. நீ ரட்சகர்னா இறங்கி வந்து எங்களையும் காப்பாத்த, நீ ரட்சகரா அப்படின்னு கேலி பண்றான். ரைட்டா? ஒருத்தன். இன்னொருத்தன் என்ன சொல்றான், டே நாம தப்பு பண்ணிட்டு உட்கார்ந்துக்கிறோம், ஆனா பாவம் அறியாதவர் நம்மோடு கூட இருக்கிறாரு, அவரை கேலி பண்றியே, கிண்டல் பண்றிய, நியாயமா இது? யோசிக்க வேண்டாமா? ஏன்பா இப்படி பண்ற? இந்த நிலையில கூட உனக்கு உணர்வு இல்லையே என்று திட்டிவிட்டு ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், அப்பா நீங்க உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது அடியனை என்ன பண்ணுங்க, நினைத்திடுங்க. அப்ப ஆண்டவர் உடனே என்ன சொல்றாரு, கவலைப்படாதப்பா, இன்னைக்கே நீ ஏன் கூட பரதேசியில் இருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், ரட்சிப்பு என்பது நம்முடைய இன்ட்ரெஸ்ட பொறுத்து, என்னுடைய வாஞ்சையை பொறுத்து, என்னுடைய ஆர்வத்தை பொறுத்துதான் ரட்சிப்பு. மன்னிப்பு பொதுவானது. இப்ப ஒரு விஷயம் சொல்றேன், மரத்துல பழம் இருக்கா? மாம்பழம் சீசன் இல்லையா? மரத்துல பழம் இருக்கு. மரத்துல பழம் இருந்தா அது என் வயிற்றுல ரொப்பிடுமா? வயிற்று ரொப்புமா? நான் போய் அதுக்கான பிரயாசம் எடுத்தால்தான் அந்த பழம் என் வாய்க்கு வரும், அந்த ருசியை நான் உணர முடியும், அது என் வயிற்றுக்கு போகும், எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். கரெக்டா? அது பழம் பழுத்துச்சு அப்படின்னு நான் அமைதியா இருந்தேன்னா அதுவே பழுத்து, அதுவே காஞ்சி, அதுவே உருந்து போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இவர் ஏன் இவ்வளவு பிரயாசம் எடுக்கிறாரு? நான் ஏன் உங்களை பாராட்டினேன்? இப்ப ஆண்கள் எல்லாம் நிறைய பேர் உங்களுக்கு இணையா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, பாராட்டினா ஏன் பாராட்டினேன்? ஏன் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அது ஸ்லாக்கியம், அது பாக்கியம், அது அவர்களுக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. விட்டுடாதீங்க, தொடர்ந்து ஜெபியுங்கள் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்தினேன் இல்லையா? ஏன்? ஆண்டவருடைய வார்த்தை சத்தியம், சத்தியம். அந்த சத்தியத்தை நான் விட்டுடக்கூடாது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வர வேண்டும், விசுவாசம் பெருக வேண்டும். நானும் அவர்களும் என்ன பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்துல பங்கடைய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப செய்திக்கு போலாம். சீக்கிரமாக முடிக்கிறேன். கொஞ்சம் கவனமாயிருங்க, கொஞ்சம் கவனமாயிருங்க. வாசியுங்கள். மார்க்கு 16 முதலாவது வசனம். மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் அவைகளை வாங்கிக் கொண்டு சூரியன் உதயம் ஆகிற போது அப்படி வராங்க. இப்ப என்ன பண்றோம்? நமக்கு ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா? இப்ப நமக்கு அருமையானவர்கள், நம்முடைய உறவுகள் மறைச்சிட்டா என்ன பண்றோம்? நாமளும் கல்லறைக்கு போய் அங்க கொஞ்ச நேரம் அவர்களை நினைத்து என்ன பண்றோம்? நாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு, நம்ம கண்ணீர் விட்டுட்டு, நம்முடைய கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கிட்டு நம்ம வர்றது நம்முடைய வழக்கம். அந்த வழக்கத்தின்படி இப்ப என்ன பண்றாங்க? ஆண்டவரை கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ண கல்லறையை பார்ப்பதற்காக அங்கே போகிறார்கள் இல்லையா? பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? அங்க போறாங்க. போனப்போ இப்ப வாசிங்க யோவான் 20வது அதிகாரம்
முதல் 2 வசனங்களை வாசிங்க. அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து இப்ப அவங்க என்ன யோசனை உள்ள வர்றாங்க, ஒரு பெரிய பாறை அவர் கல்லறையை போட்டு மூடி வச்சிருக்கிறோம், அதை யாருப்பா நமக்கு திறப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க வராங்க. அவங்க வந்து இப்ப என்ன பாக்குறாங்க, அந்த பெரிய கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. ரைட்டா? 2வது வசனம், உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் இடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துன்னு போயிட்டாங்கப்பா, அவரை காணல அப்படின்னு அவங்க கிட்ட போய் சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னப்பா கல்லறையில வச்ச ஆண்டவரை காணுமே அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு அந்த அம்மாவுக்கு வருகிறது. அவங்க வேகமாக ஓடி போய் அவருக்கு அவருடைய சீஷர்களுக்கு அவரை அறிவிக்கிறார்கள். அறிவிச்ச உடனே இங்க ஒரு விசேஷத்தை நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டும், ஒரு விசேஷத்தை கவனிக்க வேண்டும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், இனிமே என்ன பண்ணணும், நீங்க தயவு செய்து உங்க பிள்ளைகளோடு என்ன பண்ணணும், பேசணும். என்ன பேசணும்? ஆண்டவருடைய வசனங்களை போதிக்க வேண்டும். வசனம் இப்படியெல்லாம் சொல்லி இருக்குப்பா. இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன், கடந்த முறை நான் வந்தப்போ அதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லை. நீங்க நினைச்சுப்பீங்க அவர் மறந்துட்டாரு. கரெக்டா? நீங்க என்ன நினைச்சு நிக்கிறீங்க, மறந்துட்டு போயிட்டாரு, இப்ப அடுத்த இடத்துக்கு போயிட்டாரு, அவர் மறந்துட்டு திரும்பி வரமாட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா நாம அப்படி பண்றதே கிடையாது. திரும்பி என்ன பண்ணிடுவோம், அதே இடத்துல வந்து நின்று கேள்வி கேட்போம். என்ன பதில், என்ன சொன்ன அன்னைக்கு, இல்லையா? என்ன சொன்ன விசேஷமா? சரி, இப்ப நான் ஒண்ணு சொன்ன ஞாபகம் வரும் பாக்குறேன். சூரியன் எதற்காக படைக்கப்பட்டது? எதுக்குமா? வெளிச்சத்துக்காக. வெளிச்சத்துக்காக தானமா? பத்தியா? வெளிச்சத்துக்காக, வெளிச்சத்துக்காகன்றாங்க. இங்க யாரு, இங்க ஒரு பதில் சொன்னாங்க, யார் அது? வெரி குட். இந்த விசேஷத்தை தான் விளக்கமா சொன்னேன். அன்னைக்கு என்ன பதில் சொன்னீங்க? எல்லாரும் வெளிச்சம்னு சொன்னீங்க. கரெக்டா? அந்த செய்தி உங்களுக்குள்ள வந்துட்டு பிற்பாடு என்ன பண்ணிட்டீங்க, உஷாராயிட்டீங்க. அந்த செய்தி உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டீங்க, உஷாராயிட்டீங்க. சரி, இப்ப இந்த விசேஷத்தை உங்களுக்கு சொன்னேன். பைபிள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சூரியன் வெளிச்சத்திற்காக படைக்கப்படவில்லை, அது காலங்களுக்காக, நாட்களுக்காக, வருஷங்களுக்காக படைக்கப்பட்டது என்று உங்களுக்கு நான் சொன்னேன். இப்ப நீங்க கேட்டுட்டு என்ன பண்ணீங்க, கேட்டுட்டு இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு இங்கேயே எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு அமைதியா போய் நம்ம வழக்கமான செய்யற காரியத்தை செஞ்சுன்னு வந்துட்டோம். இப்ப நாம என்ன பண்ணிருக்கணும், அம்மா பாத்தியாப்பா ஒரு இவ்வளவு பெரிய விசேஷம் இருக்கு, நமக்கு தெரியாம போச்சு, பைபிள்லயே இருக்குப்பா, அது முதல் அதிகாரத்திலே இருக்குப்பா, இவ்வளவு விசேஷம் இருக்குது தெரியாம போச்சே அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும், உங்க ஃப்ரெண்டு கிட்ட, உன்னோட உறவுக்காரங்கிட்ட, உன்னுடைய குழந்தை கிட்ட, உன்னுடைய கணவன் இடத்துல, உன்னுடைய பெற்றோர் இடத்துல என்ன பண்ணிருக்கணும், சொல்லியிருக்கணும். சொல்லிருக்கணுமா? சரி, இனிமே என்ன பண்ண போறீங்க? இனிமேவும் அதே மாதிரிதான் நாங்க இருப்போம். என்னம்மா, அவங்க பேசுறதான் நம்ம பேசுவோம், அப்படியா? அவங்க கேட்கணும், என்னம்மா சர்ச்சில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டு, என்ன சொல்லு எனக்கு, என்னதான் சொன்னாரு அவரு, உள்ளார எடுத்தாரு, என்னதான் எடுத்தாரு, கொஞ்சம் சொல்லு அப்படின்னு உன் கைய பிடிச்சி உட்கார வச்சு சொல்லு சொல்லு சொல்லுன்னு ஒரு 10 முறை கேட்டதுக்கு அப்புறம் என்ன வரும், ஒரு வார்த்தை வரும். அதுக்குள்ள வேற ஒரு வேலை வந்து இருப்பா, அப்புறம் வந்துடுறேன் நானு, அந்த வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிடும். அப்படித்தானே? புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இனி அப்படி இருக்காதீங்க, இனி அப்படி இருக்காதீங்க. இது அவ்வளவு மகிமையான வார்த்தைகள், மகிமையான வார்த்தைகள், சத்திய வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், இன்றும் உயிரோடு இருக்கிற வார்த்தைகள். எனக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் முழுக்க பேசுவேன் இதே டைம் போல. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஐயே இதெல்லாம் முடியாதுங்க,
நீங்க பேசினிருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணிடுவீங்க, கிளம்பி போயிரு. ஒண்ணும் பிரச்சனை. சரி சரி. இப்ப இந்த மகதலேனா மரியாள் என்ன பண்றாங்க, வேகமாக ஓடி போய் அந்த சீஷரிடத்துல சொல்லுகிறார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும், இயேசுவினிடத்தில் அன்பா இருந்த சீஷனும், யார் அவன், யோவான். ரைட்டா? யோவான் என்ற சீடனும் பேதுரு என்ன பண்றாங்க, சொல்ல மாட்டேன்றீங்க. சீக்கிரமா உங்க டைமுக்கு நான் முடிச்சிடுறேன். சொல்லுங்க. புறப்பட்டு எங்க போறாங்க, கல்லறையின் இடத்துல ஓடுறாங்க. இங்க ஒரு விசேஷத்தை கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நாம எல்லாரும் சர்ச்சுக்கு வரோமா, எல்லாரும் வரும். ஆனா நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். செய்தி அதுதான். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன செய்தி என்றால், ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்ற மனநிலையோடு நான் ஆலயத்திற்கு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நான் தரிசிக்க வேண்டும். அந்த மனநிலையில இருந்ததனாலே தான் மகதலேனா மரியாள் தரிசித்த, யார ஆண்டவர் தரிசித்தார் தெரியுமா? உயிரடைந்த உடனே முதல்ல பார்த்தது யார தெரியுமா? மகதலேனாவை. யார் அந்த மகதலேனா என்றால், வாசியுங்கள், மார்க்கு 16:10. ஆமா அப்பா, போதுமா. இப்ப நான் கேக்குறேன், உங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி ஆட்களை பார்த்திருப்பீங்களா? உங்களுக்கு தெரியும். இப்ப மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இல்லையா, மனநிலையில பாதிக்கப்பட்டவர்கள், நாம அவங்க கிட்ட பேசுவோமா? பேச முடியாது. அவங்களும் நம்ம கிட்ட ஒழுங்கா பேச மாட்டாங்க. அவங்க அழுக்கா இருப்பாங்க, அவங்களுடைய நிலையே வேற மாதிரி இருக்கும். கரெக்டா? அவங்க கிட்டயே போக முடியாது. அவங்களும் நமக்கு ஒத்தும் வரமாட்டாங்க. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஒருத்தருக்கே அப்படின்னா, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாலே அப்படின்னா 7 பிசாசு பிடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? புரியுதா? அதாவது 7 என்பது பரிபூரணத்தின் அடையாளம். 7 என்பது என்ன? பரிபூரணம். அப்ப பரிபூரணம் முழுமையாக. இப்ப சில பேர் சொல்றாங்க அரை கிராக்கு, கால் கிராக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்படி இல்லாம முழுமையா, முழுசும். அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் யாரு? மகதலேனா மரியாள். ஆனால் ஆண்டவர் அந்த சகோதரி என்ன பண்றாரு, அந்த பிரச்சனையிலிருந்து அந்த பெண்ணை விடுவிக்கிறாள். அப்போ அந்த பெண்ணுடைய அந்த சூழ்நிலையை நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். இப்ப அவங்களை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு யாரும் உறவு இருக்க மாட்டாங்க, யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த பெண்ணை ஆண்டவர் குணப்படுத்தினதுனால ஆண்டவரை அதிகமாக அந்த அம்மா நேசிக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுல ரொம்ப வாஞ்சையா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தையில அவங்களுக்கு ரொம்ப ஆறுதல் கிடைக்கிறது, தேறுதல் கிடைக்கிறது. அப்போ இந்த அம்மா இப்ப என்ன பண்றாங்க, போய் சீஷர்களுக்கு சொல்லுகிறார்கள். உடனடியாக 2 பேர் புறப்பட்டு கல்லறைக்கு ஓடி வருகிறார்கள். யார் யார் ஓடினாங்க? பேதுருவும் யோவானும் ஓடி வர்ற. அடுத்த வசனத்தை வாசிங்க. என்ன பாருங்க, இன்னும் அழகாக அந்த வார்த்தைகளை நம்ம ரசிக்கணும். என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, கவிதை நடையோடு சொல்லப்பட்டிருக்கிறது. போய் சொன்ன உடனே பேதுருவும் யோவானும் புறப்படுகிறார்கள். ஆனால் பேதுருவை காட்டிலும் யோவான் வேகமாக ஓடினான். வாசிங்க. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை இடத்தில் போய் அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. இப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த மனநிலையில நாமும் இருக்கிறோம். கரெக்டா? நாம என்ன பண்றோம்? பண்டிகைனா என்ன பண்றோம்? பண்டிகைனா என்ன பண்றோம்? நிறைய பேர் வருவோம். வாரத்துக்கு முதல் நாள், முதல் வாரம்னா கொஞ்சம் பேர் வருவோம். 2வது வாரம் வருவோமா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. வருவோம். இங்க எல்லாம் வந்துடுறாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
இப்ப இத புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப பேதுருவும் யோவான் என்ன பண்றான்? ஓடி கல்லறையின் இடத்துல வேகமாக ஓடுகிறான். வேகமாக ஓடி பேதுருவை காட்டிலும் முந்தி ஓடி கல்லறையின் முன் நின்று என்ன பண்றான்? அதை எட்டி பார்க்கிறான். அங்க சீலைகள் இருக்கிறதை அவன் பார்க்கிறான். ஆனா உள்ள போகல. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவர் தலையை சுற்றி இருக்கிற சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் வைத்திருக்க கண்டான். இப்ப வேறொரு டைமென்ஷன் அவன் பாக்குறான். இப்ப முதல் வந்தவன் என்ன பாக்குறான்? சீலைகள் மட்டும் பாக்குறான் இல்லையா? துணிங்க மட்டும் இருக்குப்பா, கல்லறைக்குள்ள வேற ஒண்ணுமே இல்ல, வெறும் துணி மட்டும் தான் இருக்குது. ஆனா பேதுரு உள்ளே போகிறான். உள்ளே போய் அதை கொஞ்சம் இன்னும் டீடைல்டா பாக்குறான். அப்ப தலையில சுத்தினது ஒரு பக்கம் வச்சிருக்குது, இந்த துணியெல்லாம் இங்க இருக்குது, வேற எதுவுமே காணோம் அப்படின்னு பாக்குறான். இப்ப இந்த இடத்துல ஒரு விசேஷத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இந்த இடத்துல ஒரு விசேஷம், இந்த பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் இருக்கு இல்லையா, பெரிய இப்ப நிறைய சரவண பவன் போன்ற ஹோட்டல் எல்லாம் கூட அந்த மாதிரி நடக்குது. அவங்க சாப்பாட்டுல போய் உட்கார்ந்த தட்டு வைப்பாங்க இல்லையா, அப்ப என்ன கொண்டு வைக்கிறாங்க? கூடவே டிஷ்யூ வைக்கிறாங்க. அப்புறம் ஆமா ஒரு துணி வைப்பாங்க, பவுல்ல வாட்டர் வைப்பாங்க, துணி வைப்பாங்க. அந்த துணி எதுக்கு வைப்பாங்க அப்படின்னா, நம்ம சாப்பிடும் போது அந்த சாப்பாடு என்ன பண்ணக்கூடாது, மேல விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு துணி. அந்த துணியை நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பாடு தட்டுல உட்கார்ந்த உடனே அந்த துணியை உதிரி இங்க மேல போட்டு வச்சுட்டா அந்த சாப்பாடு கொட்டாம இருக்கிறதுக்காக. அதை இப்ப சப்போஸ் உங்க அந்த சாப்பாட்டுல உட்கார்ந்தவர் என்ன பண்ணுவாரு, அவரு சாப்பிட முடிக்கல, சும்மா ஒரு அர்ஜென்ட்டா ஒரு போனுக்காக அப்படி போயிட்டு வந்துட போறாரு இல்லையா? இப்ப சாப்பாடு சாப்பிட்டாரா இல்லையானா அந்த கிளீன் பண்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? கிளீன் பண்றவங்க என்ன தெரியாது, சாப்பிட்டாரா, எடுத்துடலாமா அந்த தட்டை, இல்ல மறுபடியும் வருவாரா தெரியாது. அப்ப அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. என்ன அடையாளம்னா, அந்த துணியை அவர் மறுபடியும் மடிச்சு அதே ஒழுங்கோட பக்கத்துல வச்சுட்டு போனாக்கா அப்ப என்ன அர்த்தம், அவர் மறுபடியும் சாப்பிடறதுக்கு வர போறாரு அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? நீங்க போய் ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், அவர் மறுபடியும் அதை மடிச்சு, பொதுவா நிறைய பேர் அதை பண்றது இல்லை, ஏன்னா சாப்பிட்டு முடிச்சுதான் உடனே எழுந்துப்பாங்க. இல்ல நிறைய அப்படி ஒருவேளை அவர் மறுபடியும் திரும்பி வராரு, வந்து உட்கார்ற, சாப்பிட முடிக்கல, திரும்பி வர போகிறார் என்றால் என்ன பண்ணுவாரு, அதை ஒழுங்கா மடிச்சு அந்த பிளேட் பக்கத்துல வைப்பார். அப்படி இல்ல அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாருன்னா அதை சுருட்டி கையெல்லாம் தொடச்சிட்டு ஒரு பக்கமா வச்சுட்டு போயிடுவார். அந்த தட்டு பக்கம் இல்லாம என்ன பண்ணுவாரு, வேறொரு பக்கம். இது ஒரு வழக்கம் இருக்கிறது. இப்போ அதே அடிப்படையில தான் இந்த பேதுரு பார்க்கிறான், தலையில் சுற்றப்பட்ட அந்த துணி தனியே ஒரு பக்கம் சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா துணியோட அது என்ன பண்ணல, சுற்றி வைக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் உண்மையிலே எங்கேயோ வெளியே போயிட்டாரு, கல்லறையிலிருந்து என்ன பண்ணிட்டாரு, வெளியே புறப்பட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு என்ன பண்றான் பேதுருவும் பார்த்துட்டு, ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, பேதுரும் சீஷனும் அந்த யோவானும் திரும்பி போயிடுறாங்க. இப்ப நல்லா கவனிங்க, மரியாள், அந்த மகதலேனா மரியாள் என்னன்னு நினைச்சு வரா, ஐயோ ஆண்டவரை காணுமே, தேடி கண்டுபிடிக்கணுமே அப்படிங்கிற மனநிலையோடு அவன் நின்றுகிட்டு இருக்கா. இப்ப இவங்க போனவங்க என்ன பண்ணணும், அந்த அம்மா கிட்ட, இல்லம்மா அவர் உண்மையிலேயே உயிர் தெரிஞ்சுட்டாருன்னு சொல்லியிருக்கணும், அல்லது யாரோ எடுத்துன்னு போயிட்டாங்க, நம்ம இங்க உட்கார்ந்து என்ன பண்ண போற, இருட்டாக போகுது, இது வேற வனாந்திரமா இருக்கு, ஆபத்து, நீ வந்துரு போயிடணும்னு கூப்பிட்டு இருக்கணுமா இல்லையா? அவங்க கூப்பிடல, அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க, பார்த்தாங்க, திரும்பி போயிட்டாங்க. அடுத்த வசனத்தை வாசிமா. அவன் அப்புறமா உள்ள போய் பார்க்கிறான், பார்த்துட்டு கண்டு விசுவாசித்தான். அவர்கள் அறியவில்லை. அடுத்த வசனம். பின்பு அந்த சீஷர்கள், ஆமா அவங்க வந்தாங்க, பார்த்தாங்க, வேலை முடிஞ்சுன்னு போயிட்டாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, மகதலேனா மரியாள் அந்த இடத்தை விட்டு போகவே இல்லை. அந்த இடத்தை விட்டு என்ன பண்ணல, போகவில்லை. ஏன்? நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும்.
நான் ஆண்டவர் என்ன பண்ணணும்? பார்க்க வேண்டும், ஆண்டவரோடு பேச வேண்டும். அவர் எனக்கு ஆதரவாக இருந்தார், எனக்கு ஆதரவா இருந்தார். ஒரு கல்லறை இருக்கு, நாம என்ன பண்றோம்? நம்ம உறவுகள் இறந்துட்டா கூட என்ன பண்றோம்? கல்லறையில போய் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போய் என்ன பண்றோம்? போய் நின்று கொஞ்ச நேரம் அங்க போய் அழுதுட்டு அப்படி வந்தாதான் என்ன ஆகும்? மனசு கொஞ்சம் ஆறுதல். ஆனா அந்த ஆறுதலை போய் அந்த அம்மாவுக்கு இல்லை. அதனால அந்த அம்மா அங்க உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். வாசிங்கம்மா அடுத்தது. அழுது கொண்டிருந்தான். அப்படி அழுது கொண்டிருக்கையில் இப்ப இதுவரைக்கும் அங்க யாருமே தெரியும். எல்லாரும் எப்படி தெரியுறாங்க? முதல்ல வந்தான், யோவானுக்கு வந்தான், துணி இருக்குதுன்னு பாத்துட்டு போயிட்டான். பேதுரு உள்ள நுழைஞ்சான், அது ரெண்டு, இந்த பக்கம் ஒரு துணி இருக்கு, அந்த பக்கம் ஒரு துணி இருக்குன்னு பாத்துட்டு போயிட்டான். ஆனால் இந்த மரியாள் இப்பொழுது கல்லறைக்குள் பார்க்கிறாள். என்ன தெரியுது? இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருக்க கண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க விசேஷம். அப்ப ஒரு விசேஷத்தை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய மனம் எதை வாஞ்சிக்கிறதோ அதற்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஹல்லேலூயா. நான் என்னுடைய மனதை, நான் நம்பிக்கையோடு நான் எதை வாஞ்சிக்கிறேனோ அதை நான் கண்டிப்பாக தரிசித்து விடுவேன். ஹல்லேலூயா. இனிமே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், ஆலயத்திற்கு வருவது ஏதோ வழக்கத்திற்காகவோ தயக்கத்திற்காகவோ இருக்கவே கூடாது. நான் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். எப்படி வரணும்? நான் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். ஆகவேதான் அந்த அம்மா பாக்குறாங்க. ஆனால் முன்னாடி வந்து பார்த்துட்டு போன பேதுருவும் அந்த யோவான் சீஷனும் அவர்களுக்கு அது துணிகளாக இருந்தது. ஆனால் வாஞ்சையோடு காத்து கொண்டிருந்த அந்த அம்மாவுக்கு அந்த துணிகள் எப்படியா தெரியுது? 2 தேவ தூதர்கள் உட்கார்ந்திருக்க காண்கிறாள். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிமா. அவர்கள் அவரை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அதற்கு அவள், என் ஆண்டவரை, அப்ப அங்க கூட அவ என்ன சொல்றா? என் ஆண்டவரை காணுங்க, எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியல, ஆனா அவளுக்கு அது தேவதூதர்னு தெரியல. அங்க யாரோ இருக்கிறாங்க, அவங்க அவ பேசுறாள். அப்ப என்ன சொல்றான்? என் ஆண்டவரை காணப்பா, என் ஆண்டவரை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க, உனக்கு தெரியுமா சொல்லு, உனக்கு தெரியுமா சொல்லு என்று கேட்கிறான். அடுத்த வசனம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை காண்கிறாள். ஆனால் அப்பவும் அவர் என்ன பண்ணல? அவர் இயேசு என்று அறியாதிருந்தால். அடுத்தது, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அடுத்தது, அவர் அவளை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, இப்ப கூட என்ன பண்றாங்க? முதல்ல தேவதூதர் கிட்ட சொல்றாங்க, ஐயா எங்க ஆண்டவரை காணோம்பா, கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க. இங்க பின்னாடி பார்த்தா ஒருத்தர் நிக்கிற மாதிரி தெரியுது. அவங்க கிட்ட என்னன்றாங்க? ஐயா ஆண்டவரை காணுங்க. நீர் அவர் எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். பாத்தீங்களா? இதுதான் நம்முடைய மனநிலையாக இருக்க வேண்டும். மகதலேனா மரியாளுடைய மனநிலை தான் நமக்கும் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நாம் ஆண்டவரை தரிசிக்க முடியும். அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, மரியாளே. பாத்தீங்களா? இப்ப இவ்வளவு பிரயாசங்களுக்கு பிறகு ஆண்டவர் அவளை மரியாளே என்று கூப்பிடுகிறார். இப்ப ஆண்டவர் நம்மையும் பெயரிட்டு அழைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே எழும்பி நில்லுங்க, எழும்பி நில்லுங்க. எழும்புங்கள், 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 எழும்புங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைக்க வேண்டும். ஆண்டவர் உங்க பெயரை சொல்லி, உங்க பெயரை சொல்லி நீங்க சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு வந்தாப்பா, என் பெயரை நீங்க அழைக்கணும் ஆண்டவரே, என் பெயரை கூப்பிடணும்ப்பா, என் பெயரை சொல்லி கூப்பிடணும்ப்பா. உண்மை நான் கண்டு விட்டு நான் புறப்பட வேண்டும்.
உம்மை நான் பெற்றுக்கொண்டு கடங்க வேண்டும். இந்த இடத்திற்கு வந்தால், உம்முடைய ஆலயத்திற்கு வந்தால், உம்முடைய ஆலயத்துல நான் உம்மை காண வேண்டும், உம்மை தரிசிக்க வேண்டும். உம்மை தரிசிக்கின்ற பொழுது நீர் என்னை பெயர் சொல்லி அழைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், பெயர் சொல்லி அழைக்கிறவர். உங்களுடைய வாழ்வு அவருடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுடைய தேவைகள் அவருக்கு தெரியும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அவருக்கு தெரியும். உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சித்துக் கொண்டிருப்பீர்கள், அந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி தர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் அறிவிக்கணும்? எல்லாரும் இந்த பூமியில பிறக்கிறார்கள், எல்லாரும் இந்த பூமியில பிறக்கிறார்கள். பெரிய பெரிய மகான்கள் பிறந்தார்கள், பெரிய பெரிய மகான்கள் பிறந்தார்கள். ஆனால் அவர்களுக்கும் ஒரு முடிவு இருந்தது. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? கவனிக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஒரு முடிவு இருந்தது. அவர்களும் மரித்து போனார்கள். ஆனால் மரித்த இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் உயிரோடு எழுந்து விட்டான், ஜீவனோடு இருக்கிறான். ஜீவன் உள்ள தேவனை நான் பிரசங்கிக்கிறேன். ஜீவன் உள்ள தேவனுடைய அன்பை நான் மக்களுக்கு சொல்லுவேன். ஜீவன் உள்ள தேவனுடைய மகத்துவங்களை நான் சொல்லுவேன். மகிமையை நான் சொல்லுவேன். அவரை மகிமைப்படுத்துவேன். அவரை உயர்த்தி பிடிப்பேன். அவரே நல்லவர், அவரே வல்லவர், அவரே எனக்கு அதிகாரி. என்னை காண்கிற தேவனும் அவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. இவ்வளவு நேரம் பேசின இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் ஒரு காரியம் உங்களை தொட்டு இருக்கும். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை உங்களுக்கானதாக இருக்கும். ஒரு வார்த்தை உங்களுக்கானதாக வெளிப்பட்டிருக்கும், உங்களுக்கானதாக வெளிப்பட்டிருக்கும். அந்த வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே இன்று நீர் இந்த வார்த்தை எனக்காக பேசுங்க, இந்த வார்த்தை எனக்காக வெளிப்பட்டது, இந்த காரியம் எனக்கு இந்த நாளிலே நான் விளங்கி கொண்டேன். ஆண்டவரே இனி நான் எப்படி இருப்பேன், நான் எப்படி இனி உம்மை தரிசிப்பேன், எந்த மனநிலையோடு நான் தரிசிப்பேன், என்ன சொல்லி நான் தரிசிப்பேன், என்ன வேண்டுதல் செய்வேன், என்னத்தை உன்னிடத்தில் பெற்றுக்கொள்வேன், எப்படி நான் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்ற காரியங்களை குறித்து தயவாய் தயவாய் சிந்திங்க, பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எல்லாமாக இருந்து நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடவே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணங்கிடுவே. களிமண்ணா அனுதினம் நீ வணங்கிடுவே. கரங்களை தட்டி